நீ பாக்கியசாலி என்றால், என்னால் ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தை என்றால், என் பாதமலர் உன் கண்ணில் படும். நீ நிச்சயம் இந்த பாதமலரை தொட்டு விடுவாய். இது உன் சாயப்பாவான நான் உன்மேல் கொண்ட நம்பிக்கையாகும். நீ சற்றும் சிந்திக்காமல் சட்டென தொடுவாய். ஒருவருக்கு நான் தரிசனம் தர வேண்டும் என்று நினைத்துவிட்டால், அந்த நபர் எந்த முயற்சியும் செய்யாமலேயே அவருக்கு என்னுடைய தரிசனம் கிடைத்துவிடும். வாழ்க்கையில் மேடுகள் இல்லாத இடம் கிடையாது. அதுதான் உன்னை யாரென்று உனக்கு அறிமுகப்படுத்தும். எல்லா மரங்களும் சிறிதாக இருப்பதும் இல்லை, பெரிதாக இருப்பதும் இல்லை. அதற்கு உதாரணமாய் ஒரு கதை சொல்கிறேன் கேள். சிறிதாய் இருக்கும் மரங்கள் பெரிய மரங்களை பார்த்து பிரமிக்குமாம். ஒரு நாள் நான் இப்படி வளர வேண்டும் என்று அதுவும் வளரும். அதே போல சிறிதாயிருக்கும் மரங்கள் அதே எண்ணத்தோடு தான் இருக்கும். யார் என்னை நினைக்கிறாரோ அவரை நான் நிரந்தரமாக நினைவில்